எவ்வளவோ கற்பனை செய்து கொண்டு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்தது என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை. என் விழிக்கினிய விருந்தே, உலகத்து அழகையெல்லாம் உருக்கி வார்த்த காந்தச்சிலே எங்கு இப்படி திரும் சோலை மலர் ஒளியில் உன் சுந்தர புன்னகையைக் கண்டேன். கோலக்குயில் ஓசை உன் குரலினிமை தெரிந்து இது நேரில் என் விழிகள் உன் அழகை அள்ளி பருகுகின்றன. சுவாமி, தங்கம், என்னை நீ தொழுவதற்காக உன்னை நான் மணக்கவும் இல்லை. இனி எனக்கு வேறு தெய்வம் இல்லை, எல்லாம் தாங்களே. தங்கம், இனி நீ வேறு நான் வேறு. என் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் நீ நிறைந்து விட்டாய். ஆரியரே, உங்கள் அமுத மொழிகள் ஒவ்வொன்றும் என்னை கிறுக்கிறுக்க செய்கின்றன. நம்மை கொல்லாமல் கொன்று வந்த அந்த இரவை எல்வோம்பா. வானவீதியை பாருங்கள். அங்கே காணாத புதுமை என்ன கண்டுவிட்டாய் கண்ணே? உங்கள் வைரச் சிரிப்பை அள்ளித்தூவும் நட்சத்திரங்களை பார்க்கிறேன். உங்கள் உள்ளம் போல் குளிர்ந்த வெள்ளி நிலா நம்மையே பார்த்துக் கொண்டிருக்கிறது. உனக்கும் கற்பனை சிறகு முளைத்து விட்டதா கண்ணே? உன் தித்திப்பான பேச்சு செங்கரும்பு என்றால் தேன் வருந்து. உன் கண்களிலே உறக்கம் தவழ்கிறது கண்ணே. இல்லை, அன்பு மயக்கம் என்று வாழ்விலே ஒரு திருநாள் அல்லவா சுவாமி? கண்ணின் கருமணிகே காவியமே, கண்ணின் கருமணிகே காவியமே, எந்தன் கருத்தில் கலந்து விட்ட ஓவியமே, கருத்தில் கலந்து விட்ட ஓவியமே. தன்னல் தனிமையிலே நாம் இருவர், தன்னல் தனிமையிலே நாம் இருவர், இங்கு சந்திக்கும் வேளையிலே நாணவுமேன், இங்கு சந்திக்கும் வேளையிலே நாணவுமேன். தன்னல் தனிமை என்ற போதிலுமே நான் தமிழகத்தில் பிறந்த பெண்ணல்லவா, நான் தமிழகத்தில் பிறந்த பெண்ணல்லவா. என்னை மனம் புரிந்த மன்னவரே, என்னை மனம் புரிந்த மன்னவரே, நானும் எங்களுடன் பிறந்த நிதி எல்லவோ, நானும் எங்களுடன் பிறந்த நிதி எல்லவோ. கண்ணல் சுவை மொழியே கனிரசமே, நான் கண்டு கொண்டேன் உனது சாகசமே. கண்ணல் சுவை மொழியே கனிரசமே, நான் கண்டு கொண்டேன் உனது சாகசமே. என்னதான் சொன்னாலும் இது நிஜமே, என்னதான் சொன்னாலும் இது நிஜமே, உன் இதயம் விரும்புவது சரசமே. கண்களிலே நானும் கலந்திருக்கும், தங்கள் நெஞ்சினிலே ஆசை நிறைந்திருக்கும். கண்களிலே நானும் கலந்திருக்கும், தங்கள் நெஞ்சினிலே ஆசை நிறைந்திருக்கும். ஆனால் தன்னை மறந்த அந்த தங்கதிலே, தன்னை மறந்த அந்த தங்கதிலே உலகில் எந்த பெண்ணும் எடுத்து சொல்வதுண்டோ, உலகில் எந்த பெண்ணும் எடுத்து சொல்வதுண்டோ. நம் தங்கம் இந்த அவள் புருஷனுடன் புறப்படுகிறாள். சீரோடு சிறப்போடு அவள் சிந்தை குளிர ஏற்பாடு செய்ய வேண்டும். சொல்லுங்கள் அரசே. பவள பெட்டிகளிலே முத்துக்கள், பசும்பொற் குடங்களிலே வைர மணிகளை அள்ளி அனுப்புங்கள். யானை, குதிரை, பல்லக்கு, பரிவாரம் எல்லாம் உடன் புறப்படட்டும். நாதா, இந்த அரண்மனை இனி பாலைவனம் தான். பாலைவனமா? அப்படி ஆக்கி விட்டீர்கள். இந்த அரண்மனையில் இருந்த லட்சுமி போக போகிறாள். மகாராணி, யானை ஏர் பூட்டி வெள்ளி விதைத்து பொன்னே விளைந்தாலும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு வாழ்வு போதாது. புருஷனோடு அனுப்பி வைப்பதுதான் முறை. ஐயோ, அவள் மட்டுமா போகிறாள்? நம்முடைய அமைதியும் போகிறது என்று சொல்லுகிறேன். அன்பே, நீ மனதை திடப்படுத்திக் கொள். திகிலும் திகைப்பும் ஏற்பட்ட பிறகு திடம் எப்படி ஏற்படும்? நீயே இவ்வாறு கலங்கினா தங்கம் பிரிவை எப்படி சகிப்பாள்? அந்த ஆற்றாமையை என்னாலும் தாங்க முடியாது அலங்காரி. மட்டுமா? அண்ணா, தங்கம், தங்கம்,
மாப்பிள்ளையின் குணமறிந்து நடந்து கொள்ளம்மா. அண்ணா, நீங்களும் அன்னையும் நீ நினைப்பதற்குள் அங்கு வந்து சேர்வோம். மைத்துனரே, என் தங்கம் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளதினம் படைத்தவள். அவள் அறியாத்தனமாக எதுவும் நடந்து கொண்டால் தாங்கள் தான். மைத்துனரே, நீங்கள் மனமகிழும்படி நாங்கள் வாழ்வோம். தங்கம், உனக்கு இஷ்டமான பொருள்களை எடுத்துக்கொள்ளம்மா. அண்ணே, அழகம்மா. அரசே, உடம்பு என்னமோ போல் இருக்கிறது. காலகண்ட வைத்தியரிடத்தில் நல்ல மருந்து இருப்பதாக கேள்வி. அதனால் அப்படியா பொதிகை? மைத்துனரே, நான் பொதிகை இங்கே விட்டு செல்கிறேன். நம் அரண்மனை வைத்தியரிடம் சொல்லி அதற்கென்ன, நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசே, பிரயாணத்திற்கெல்லாம் தயாராகிவிட்டது. இப்போது நல்ல நேரம், புறப்பட வேண்டியதுதான். மைத்துனரே, அங்க புறப்படுவோமா? என்னன்னா சாந்து அரைக்கிறீங்களா? சாந்து இல்ல தம்பி, வைகுண்ட மாத்திரை. தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைக்கிற மாத்திரை. அண்ணே, நீங்க மருந்து அரைக்கிறது, வைத்தியம் செய்ய நினைக்கிறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா தம்பி, உன் பங்காளித்தனம் ஒண்ணு விட்டு போகலையே. பங்காளித்தனமா? வேற என்ன? என்னன்னா இது வித்தியாசமா பேசுறீங்க? ஏன்னா எனக்கு உங்களையும் வைகையும் தவிர வேற யாரன்னா இருக்கா? நான் அரண்மனையில வைத்தியம் பாக்குறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் யாருக்குன்னு? நம்ம வைகைக்காக தானே. அது சரி, இருந்தாலும் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கானே, அவருக்கும் நம்ம அரண்மனையில பேரும் புகழும் வரணும்னு விடுறையா? எதுக்கு இருந்தாலும் மோர்ல வண்டு விழுந்த மாதிரி வளர. ஒரு வியாதிஸ்தா வருதான், அவனுக்கு சூரணத்தை கொடுப்பேன். அதுலயும் தீரல பஸ்மமா போவேன். அதுலயும் தீரலன்னா இருக்கவே இருக்கு வைகுண்ட பாத்துறேன். எங்க இதை விட்டாதானே நீதான் குறுக்கு நெடுக்கு வந்து விடறீ. ஏன்பா யமதர்மங்கிட்ட ஏதாச்சும் ஒப்பந்தம் பேசிருக்கீங்களா? அரங்கம் தம்பி, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். ஆமா, என் வைத்திய காலிக்கே போட்டியா முடிச்சிட்டீங்க. அப்பதான் குறும்பாடுறது. அதை சொல்லத்தானே வந்தேன். இந்த பாருங்க, இன்னைக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய போறேன்னு சொன்னேன். என்ன, நம்ம மகாராஜா முன் செலவுக்கு பணம் எடுத்துக்கிட்டேன். நான் வடக்க போய் நம்ம தாயை பார்த்துட்டு அது மகன் எப்ப கல்யாணம் வச்சுக்கிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு முடிவு செய்து நான் வந்துடுறேன். தாராளமா செய், எப்படியாவது காரியத்தை முடிச்சுக்கிட்டு வா, அவசரப்பட்டு வந்துடாத. ஏன்னா ஏதோ நான் ஆசைப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுப்பேன், அதுக்குதான். ஏமா வைக, உனக்கு அத்தான ஞாபகம் இருக்கா? உங்க சித்தப்பா. ஆமா ஆமா. வந்து பெட்டி சாவியுமா, உன்னை நம்பித்தான் நான் கொடுத்துட்டு போறேன். பத்திரமா வச்சுக்கோ. என்ன அண்ணா, நான் வர்றேன். போயிட்டு வா. அம்மா, உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புனித திருநாள். பொங்குகின்ற ஆனந்தம் பொன்னொழியாக வீசுகிறதம்மா வழிகளிலே. ஓடி பொல்லாதவளை, உங்கத்தில் மன்னரணி உங்களை சுற்றித் திரியும் பொன்வண்டாக போகிறார். அம்மா, உங்கள் மகிழ்ச்சியை மறைத்து வையுங்கள் மன்னரிடத்தில். அவர் மனம் முழுவதும் மாறும் வரை. என்னடி விளையாடுகிறாய்? உங்களுக்கும் அரசருக்கும் இடையே தடையாக இருந்த தங்கம் ஒழிந்தாள் என்று சொல்கிறேன். மன்னரும் வருகிறார். அன்பே, என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வளவு சோர்வு? தாங்களே எனக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். பகை முரசு கேட்டு கலங்காத தாங்கள் படுக்களத்தில் சுழலும் வாள்களுக்கிடையில் அஞ்சாத மாற்றா இருக்குமோ? இங்கே உடன் பிறந்த பாசம் என்னை என் இருதயம் எடுத்து அனுப்பியது போல இருக்கிறது. நன்றாக இருக்கிறதே உங்கள் பேச்சு. முத்து என்றாலும் அதன் அழகு அனுபவருக்கு தான். சந்தனம் மலையிலே வளர்ந்தாலும் அதன் மனம் நுகர்வோல் என்பது ஒரு பெண்ணுக்குத்தான் புரியும். பிறந்த வீடே கதி என்று இருந்தால் அவள் வாழ்க்கை மலராதனாதா? அலங்காரி, புறப்பட்ட போது அவள் கண்களிலிருந்து பொங்கிய அன்பு கண்ணீரை பார்த்தாயா? நம் ஊர் எல்லையை தாண்டும் முன் அது வற்றி இருக்கும். இந்நேரம் அதே கண்களில் இன்பக் கண்ணீர் சுரந்து கொண்டிருக்கும். பக்கத்தில் அதல் கணவன் இருப்பதா? நாதா, நானும் கூட ஒரு தங்கையாக இருந்தவள் தானே என் சகோதரனுக்கு. தங்களுக்கு தாரமான பின் உங்கள் அன்புக்காக என் இருதயம். மன்னனையும் மகாராணியும் வாழ்த்துவோம், வைபவத்தை கொண்டாடுவோம். எவளோ அவளே
பரம் இரண்டிற்கும் உபகாரி எவளோ அவளே குலிக்கும் உபகாரி எவளோ அவளே குலநாரி எவளோ அவளே குலநாரி நித்திரையிலும் கணவன் யானும் நித்திரையிலும் கணவன் யானும் எம் நீங்காத பெரியதொரு அபிமானம் நித்திரையிலும் கணவன் யானும் பத்தினிகளுக்கெல்லாம் குருஸ்தானம் அவை பரபுருஷருக்கு பரபுருஷருக்கு மாதா சமானம் சத்தியம் பொறை அருள் சாந்தம் அவட்டு பொறை சத்தியம் பொறை அருள் சாந்தம் அங்கனி கன நிரஞ்சனி எவளோ அவளே பரம் இரண்டுக்கும் உபகாரி எவளோ அவளே குலனா ஆபரணம் உத்தம குணங்களே ஆபரணம் ரத்னவோ முதல் நகைகள் பொருத்தனம் உத்தம குணம் பாடுவதா பின்னிந்த மன்னவனே வாழ்வு எங்கள் கண்ணு கால மன்னவனே வாழ்வு எங்கள் கண்ணு கோமல்களும் தாமரை எழுவேவிய குணசீலா குலமே தான் தினங்க வந்த அருந்தவமானா கோமல்களும் தாமரை எழுவேவிய குணசீலா ஆஹா மங்கையே, மலரென்று பறித்தேன், உன் மலர்ந்த முகத்தை காணுகிறேன். வானத்தின் நிலா இந்த வையகத்துக்கு நலிவு என்று ஐயப்படுகிறேன். சிப்பி செதுக்காத கொச்சிலையே, சிங்கார பைங்கிலியே. முட்டாள், என்னை யார் என்று நினைத்தாய்? ஒரு பெண் என்று நினைத்தேன். அப்படித்தான். பித்தனே, பித்தம் தெளிய மாமருந்தே, நீ கோபப்படுவதிலும் தனி அழகு இருக்கத்தான் செய்கிறது. துஷ்டனே, ஆஹா என்ன நடை. யார் நீ? பெண்ணே, உன்னை என்னுடன் அழைத்து போக வந்திருக்கிறேன். அட சண்டாளா, ஆழமா பேசுகிறாய். அந்த புறத்திற்குள் நுழைந்த கால்களை நறுக்க சொல்கிறேன். தங்கம், நீங்களா? சுவாமி, அடிப்பட்டதா? மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி, என்ன வேலை செய்தீர்கள்? தங்கம், இந்த வேஷம் சரியாக பொருந்திருக்கிறதா என்று சோதித்து பார். நல்ல சோதனை. கொஞ்ச நேரத்திற்குள் நான் துடித்து போனேன். ஆத்திரப்பட்டு அதிகமாக பேசியிருந்தால் அதையும் ரசித்திருப்பேன். தங்கம், உன் அந்தப்புறத்துக்குள் என்னை தவிர வேறு யாராவது நுழைய முடியுமா? நீ மகாராணி என்பதையே மறந்து விட்டாயே. மகாராணி மகேஸ்வரி எப்படியானாலும் ஒரு பெண் தானே. சுவாமி, எதற்காக இந்த வேஷம் போட்டீர்கள்? நாட்டு வளங்காண புறப்படலாம் என்று. அப்ப நானும் வருகிறேன். அழைத்து போகிறேன் என்று சொன்னேன். நீதான் அதற்குள் ஆர்ப்பாட்டம் செய்து விட்டாயே. தங்கம், நான் வரட்டுமா? சுவாமி, என்னை பிரிந்து நீங்கள் மட்டுமா? தங்கம், நீதான் என் ஹிருதயத்திலேயே நிறைந்திருக்கிறாய். விரைவில் திரும்பி விடுகிறேன். கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் வழிப்பயணத்துக்கு. தங்கம், ஏதாவது இனிய பொருள்களாகவே கொடு. உன் நினைவாகவே கொண்டு செல்கிறேன். உங்களுக்கு துணையாக என் தோள்களில் ஒருத்தி அனுப்புகிறேன். இதது தோழியா? எனக்கு துணையாகவா? மகாராஜா, உங்களுக்கு துணையாக என்னை அனுப்பியிருக்கிறார்கள் மகாராணி. தங்கம்,
நான் உன்னை அழைத்து போகவில்லை என்பதற்காக இப்படி குறும்பு செய்கிறாய்? செடி பெண்ணே, எங்கே உன் தங்கா? என்னது இது? மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. எப்படி என்னுடைய வேஷம்? பிரமாதம். புறப்படுங்க. வாடாத மறி கொழுந்தே நான் போறேன் முன்னாலே, வாடி சீக்கிரம் என் பின்னாலே, வேலை செஞ்ச வாட்டம் தீருமடி தன்னாலே. வாடாத மறி கொழுந்தே நான் போறேன் முன்னாலே, வாடி சீக்கிரம் என் பின்னாலே, வேலை செஞ்ச வாட்டம் தீருமடி தன்னாலே. ஏ குட்டி, என்ன மருந்து வச்சே இருக்கிறியோ புரியல, மருந்து வச்சே இருக்கிறியோ புரியல. வாடாத மறி கொழுந்தே நான் போறேன் முன்னாலே, வாடி சீக்கிரம் என் பின்னாலே, வேலை செஞ்ச வாட்டம் தீருமடி தன்னாலே. அத்தமவா உன் மேலே ஆசை வச்ச என் மேலே அன்பிருந்தா சொல்லேடி வாயாலே. அத்தமவா உன் மேலே ஆசை வச்ச என் மேலே அன்பிருந்தா சொல்லேடி வாயாலே. மச்சானே ஆசைதான் மச்சானும் வெளியிலே வாயாலே சொல்வாளா பொம்பளே. மச்சானே ஆசைதான் மச்சானும் வெளியிலே வாயாலே சொல்வாளா பொம்பளே. மச்சான் வாயாலே சொல்வாளா பொம்பளே. வாடாத மறி கொழுந்தே நான் போறேன் முன்னாலே, வாடி சீக்கிரம் என் பின்னாலே, மாடு கண்ணு வந்து சேருமடி தன்னாலே.
இத்தனை நாளா எங்கேடி போனேன் வித்தார கள்ளியன் சிங்கி இத்தனை நாளா எங்கேடி போனேன் வித்தார கள்ளியன் சிங்கி உனக்கேதடி இந்த மேலங்கி உனக்கேதடி இந்த மேலங்கி சத்தியம் செய்தே சந்தேகம் வேண்டாம் அத்தானே என் ஆசை சிங்கா சத்தியம் செய்தே சந்தேகம் வேண்டாம் அத்தானே என் ஆசை சிங்கா ராணி அலங்காரி தந்த மேலங்கி ராணி அலங்காரி தந்த மேலங்கி பேசுவது ஏண்டி உன் கையிலேதடி வங்கி உத்தமியை போலே பேசுவது ஏண்டி உன் கையிலேதடி வங்கி அந்த உண்மையை சொல்லடி சிங்கி அந்த உண்மையை சொல்லடி சிங்கி சித்தையை கண்டு ஆசையை கொண்டு பத்தினி பெண் நல்ல தங்கா சித்தையை கண்டு ஆசையை கொண்டு பத்தினி பெண் நல்ல தங்கா தந்த பரிசடா இது எந்தன் சிங்கா அப்படி சொல்லு. தந்த பரிசடா இது எந்தன் சிங்கா தினத்தானே தினதந்தி நானே தினதந்தி தினதந்தி நானே மன்ன தினதந்தி நாதந்தி நானே தினத்தானே தினதந்தி நானே தினதந்தி தினதந்தி நானே மன்ன தினதந்தி நாதந்தி நானே இருப்பது இங்குதானோ மாமா மாமா ஆமாவா என்னடா அது வரும்போதே முறையோட வந்துட்டு ஏன் மாமா என்னை தெரியவில்லையா? சொன்ன கொண்டாடிட்டு வந்துட்டியா யாருமா இந்த ஆளு சொல்லாத குறும்புக்காரன் பாவன் மாமா நான் தான் அந்த ஒரே இல்லையா முடியல் சே, சே, வந்த வேலையை சொல்றியா? அதை விட்டுட்டு மாமானும் தாத்தானும் முறடா. வைத்தியரே என்னை தெரியவில்லையா? நான் தான் உங்கள் தங்கையின் ஏண்டா உனக்கு இந்த பேச்செல்லாம்? அது எங்கேயோ இருக்குது ஊர்ல. ஆமா நீ எதுக்கு வந்த? ஏன் வந்த? என் தலைவலி வந்தேன். அப்படி சொல்லு. இந்த காலகண்டங்கிட்ட ஒருவேளை மருந்து சாப்பிட்டா உனக்கு மட்டுமல்ல உன் பரம்பரைக்கு உன் தலைமுறைக்கு தலைவலி போயிடும். தலையே போயிடும் போயிடும். வைத்தியரே மருந்து வேண்டாம். ஆளை விட்டால் போதும். நான் சொல்றது முடியாது. இல்லை, நான் சொல்றது முடியாது. நான் சொல்றது முடியாது. நான் சொல்றது முடியாது. நாளைக்கு வெளியில போய் வைத்தியம் விட்டுட்டு போறேன். என்ன யாரும் கவனிக்கல வழி போடவா பாக்குறேன். இந்த காலகட்டத்தை ஏமாற்ற முடியாது. அப்பா உள்ளுக்கு மருந்து கொடுக்க வேண்டாம், நான் பத்து போடுறேன். அதுவும் சரி. உன் விஷயத்துக்கு போட்டு விடு. நீ ஒரு பெரிய வைத்தியர் மகன் இல்லையா? நல்லா போடு. எங்க நெத்திய காட்டு. நீ 10 போட ஆரம்பித்ததும் தலைவலி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. எவ்வளவு ராசியான கை. இன்னும் கொஞ்சம் போடு. அப்படியா? போடுறேன். வைத்தியர் மகளே, நீ வாழ்த்து. நான் வருகிறேன். அலங்காரி, நம் தங்கம் தாயாக போகிறாளாம். அவள் மணி வயிற்றிலே ஒரு மாணிக்க கொடி வளர்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி! நம் மாளிகையிலே மழலை அமுதம் ஆடி வரும் செந்தலை நான் அள்ளி அணைக்கப் போகிறேன். அந்த பேசும் நிலாவிற்கு பெயர் என்ன வைக்கலாம் சொல்? பிறக்க போவது பெண்ணா ஆணா என்று தெரியாமல் எப்படி தீர்மானிப்பது? நீ விதி எதை? முதல் குழந்தை பெண்ணாக இருக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். ஏன் ஆணாக இருந்தால் வாழ்தூக்கும் வீரனாவா? இந்த வையகத்தையே அவன் தோல் தூக்கும் என்று அஞ்சுகிறாயோ? மகிழ்ச்சி பெருக்கில் உங்களையும் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறதே.
மற்ற கடமைகள் நினைவு குலமேதான் விளங்க வந்த அருந்தவ காலா கோமள செழும் தாமரை எழில் மேவிய குணசீலா வளர்ப்பினையே வாசில்லாத பொன்னே மனமளவு கரையனே தவழவில்லை மனமளவு கரையனே தவழவிடும் உன்னை பல நாடு உங்களை பாடுமனா ஞாபகம் பற்றியா இந்த பெண் இந்த கண்கள் உறங்க கள்ள தூசு துரும்பு ஏதாவது விழுந்திருக்கும் கண்ணை காட்டியா பாரியா எப்ப பாரியா அது மாத்திரமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு அழகான உருவம் என் கண்ணை விட்டு மறைவதே இல்லை. அப்புறம் பசி இல்லை, தாகம் இல்லை. அப்படியா? ஒருவேளை அன்ன விசாரமா இருக்குமோ? நன்றாக சொன்னீர்கள். சாப்பாடு அன்னமாக தெரிகிறது, அன்னம் அன்னநடையாக மாறி அவள் சின்ன இடை சுவடுவது போல் இருக்கிறது. சாப்பாடு செல்வதில்லை, என்னையே மறந்து விடுகிறேன். இல்லையாது இந்த மாதிரி வேதெல்லாம் எனக்கு வந்து தெரியா? இந்த முதிர்ந்த வயதில் உங்களுக்கு வர. அப்படியா? நான் கண்டானா? சரி மேல போங்க. வைத்தியர், இந்த நிலா எவ்வளவு குளிர்ச்சியானது என்று சொல்கிறார்களே, ஆமா, அது கூட என்னை சுடுகிறது. செந்தல் அடித்தோ என் உடம்பெல்லாம் ஒரு புது வியாதி என்ன இருக்கு? இந்த வியாதிக்கு என்னன்ற மருந்து இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக இருக்கிறது. இந்த மருந்தை கொடுத்தால் இந்த மனோவியாதி அப்படி ஒரு வினாடியில் தீர்ந்துவிடும். அப்பா வைகுண்ட மாத்திரை கொடுங்களேன். கொடுத்துடுவேன். உடம்புல வியாதி இல்லைன்னா ஆளையே வேலை செய்துடுமே. அதான் யோசிக்கிறேன். அதுலயும் மகாராஜாவுடைய ஆளாச்சே, அதையும் கவனிக்கணும்ல. அந்த வைகுண்ட மாத்திரை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா என்ன? உங்களுக்கு தெரியாது. அம்மா வைக, அந்த பழைய ஓலை செய்தி எடுத்துவா. இவருக்கு என்ன வியாதின்னு பார்த்தோம். வைத்தியரே, ஆமா, இந்த அம்மா உங்களுக்கு ஒரே மகளோ? அம்மா இல்ல, பாட்டி. ஆமா, என் பாட்டியே தான். பாட்டியினுடைய ஞாபகத்துக்காக வேண்டிதான் என் மகளுக்கு வைகேன்னு பேர் வச்சிருக்கேன். அதிலேயும் வைகை ஒரு புண்ணிய நதி. அதிலே ஒரு முழுக்கு போட்டால் பாபமெல்லாம் தீர்ந்துவிடும். அந்த புனிதமான பெயரை வைத்த தங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். நன்றி நன்றி. ஆனால் ஒன்று, என்ன? பெண்கள் நிற்கும் இடம் இருக்கக்கூடாது, அவர்கள் இருக்கும் இடம் இருக்கக்கூடாது, அவர்களை நிமிர்ந்து பார்த்து கூட பேசக்கூடாது என்று இந்த வைத்தியம் பெரிய கெட்டிக்காரன்னு சொல்லி பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது போற. அது எங்க தம்பி தம்பி அப்படி சொல்லிடாதே. மருந்து கொடுக்கறேன், பத்தியுமே கிடையாது, எல்லாம் சாப்பிடலாம். ஏமா வைகை, சமையல் என்ன செய்திருக்க? அப்பா, இட்டிக்காய் சாம்பார், இஞ்சி ரசம், பாவக்காய் பச்சடி, வேப்பம்பு தொகையல். சமையலை கேட்ட உடனே பசியெல்லாம் சேர்ந்து விட்டது. அப்படி சொல்லப்படாது. என் பெண்ணு கையால ஒருவேளை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் வேற எங்கேயும் சாப்பிட பிடிக்காது. ஒரு பெண்ணின் கையால் சமைத்ததை ஆமா, ஒரு பெண்ணின் கையால் அருந்துவதா? அட சாப்பாடு சாப்பிட வேண்டாம், வேற ஏதாவது. வைக்கோல் பறிச்சு கட்ட புண்ணாக்கு தவிட எல்லாம் வாங்கி வைக்கிறதானே? இந்த சொல்லமுகளில் காதல் கலந்திருக்கிறதோ? கத்திரிக்காய். மகாராஜா, தூதுவரை, தங்கையும் மைப்புணரும் நலமா இருக்கின்றனர். தங்கள் நலம் கட்டு வர சொன்னார். இரண்டாம் குழந்தை பிறந்திருக்கு மகாராஜா. இந்த இன்பச் செய்தி அல்லவா நீர் முதலிலேயே அறிவித்திருக்க வேண்டும். அவருடைய ஆண் குழந்தை. தம்பி உடையான் படைக்கஞ்சான். அவன் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கென்றே பிறந்த மாவீரன் இவன். ஏழு மாவீரர்கள் உலகாள பிறந்து விட்டார்கள். இத்தரணியை வென்று என் தங்கையின் காலடியிலே காணிக்கையாக வைப்பார்கள். தங்கம், உன் சித்திரத்துக்கு எனக்கு மகிழ்ச்சி பொங்குகிறதம்மா. இன்று நீ ஒரு தாய், நீயும் ஒரு நாள் சின்னஞ்சிறு பாப்பாவாக இருந்ததை நினைத்தாலே ஆச்சரியமாய் இருக்கிறது. பொன்னே புதுமலரே பொங்கிவாடியே மின்னும் தாரகையே வெண்மதியே. யார்? அலங்காரியா? நாதா, இசை தென்றலி
என்னையே மறந்து விட்டேன். இசையரசர் என்ற பட்டம் வழங்க வேண்டும் என்று கூட தோன்றுகிறது. மகாராணி மனம் குளிர்ந்து அளிக்கின்ற பெருமையை இந்த பாடகன் மறுக்க முடியுமா? ஓ, அப்படியா? பாடகரே, எங்க எம்மை பத்தி ஒரு காவியம் பாடுங்க. இம்மென்றால் 700 800 அம்மென்றால் 1000 பாடவல்ல கவியல்ல நான். ஒரு அந்தாதி 100 பாட்டா? அவ்வளவு கற்பனைக்கு எங்கே போ? பதிகம் 10 பாட்டா? கடுமையான சோதனை. ஒரு விருத்தம்? வயது முதிர்ந்தால் விருத்தம். நேரையாக பேசுகிறீர்களே, பாடுங்கள் என்றால். கள்ளமில்லா வெள்ளை மனங்காட்டும் எழில்வதனும் கள்ளமில்லா வெள்ளை மனங்காட்டும் எழில்வதனும் வதனும் தெள்ளு தமை பேசாமல் பேசும் திருநயனும் கொள்ளை கொள்ளும் செங்கமலம் என்றால் சீர் பெறுவதம் மலர்தான் தங்கமே இங்கு உன்னால் தங்கமே இங்கு உன்னால். போதும், சொன்ன அளவில் கூட என்னை புகழ் எண்ணமில்லை. அலங்காரி, அலங்காரி, அம்மா, அப்படி ஆழ்ந்த சிந்தனை. சுந்தரி, அதிகாரம், அந்தஸ்து, அரண்மனை வாழ்வு எல்லாம் தான் இருக்கிறது. ஆனால் அரசர் எப்பொழுதும் தங்கள் பக்கத்திலே இருக்க வேண்டுமா? எதிர்காலத்தில் இவ்வளவையும் ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லையே. தாயும் கன்றுமாக குலவுகின்ற அந்த பசுவைப்பார், அந்த மிருகத்துக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியும் பெருமையும் இல்லாத பெண் ஜென்மம் ஆகிவிட்டேனே. கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா, அல்லது அரசர் தான் கிழவரா? போடி குறும்புக்காரி. அவர் தனக்கு குழந்தை இல்லை என்பதை பற்றி நினைப்பதே இல்லை. தங்கத்தின் குழந்தைகளை நினைத்தே பூரித்துக் கொண்டிருக்கிறார். வைத்திரையா, வைத்திரையோ. அப்பா வெளியே போயிருக்காரு, வாயை மூடிட்டு சும்மா இரு. ஐயோ, கால் வலி பொறுக்க முடியல. ஊர் இல்லாத வியாதி தான் எனக்கு வந்திருக்கு. அப்பனே, ஐயோ அம்மா, அடச்சே, ஐயோ அம்மா. வைத்திரையா, வைத்திரையா, ஓடி வா. உன் குடும்பத்தனம்லாம் என்கிட்ட வேணா, வாளை நறுக்கிடுவேன். இது என்ன பிரமாதம்? அப்பா வந்துட்டீங்களாப்பா? ஐயோ அம்மா. அப்பா, அப்பா, அப்பா எங்கே? அவர் குரல் கேட்டதே. வைகே, வைகே, உன் நெஞ்சில ஈவில்லையே, இறக்கம் இல்லையே. எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா நான் இப்படி துடியா துடிச்சிருக்கும் பொழுது உன்னை போல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? உங்களுக்கு என்ன செய்யும்? ஏன் செய்து நான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்பாளா இல்லையா? அத மாதிரி நீ கேட்டான உன் வாய்முத்து உதிர்ந்தா போயிடும். வைகுண்ட மாத்திரை அம்மா, அந்த மாத்திரை அங்கே வச்சுக்கோ. அதன் தொட்டா போதும், இங்க பாதி குணமாயிடுச்சு. வைகே, வைகே, நீ தரையில் நிற்கிறாய், என் கால்கள் நோக்குண்டனவே. இப்படி வந்து உட்கார். ஏய், என்ன கொஞ்சிரியா? வைகே, வைகே, அந்த வர்ணா எனக்கு இன்னும் கிடைக்கலையே. அதுக்காகத்தான் நான் தவ இருந்துகிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், உனக்காகத்தான் உன் தந்தை கொடுத்த மருந்தை நான் அருந்துக்கிறேன். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல, இருந்தையா பட்டார் பட்டார் நடிக்குது. அடித்தாலும் நீதான், அனைத்தாலும் நீ. வைகே, மறுக்காதே. நீ எதை வேண்டுமானாலும் சொல், நான் செய்கிறேன். நீர் மேல் நடக்க வேண்டுமா அல்லது நெருப்பை விழுங்க வேண்டுமா சொல், செய்கிறேன்.
அப்படியா? இரு வர. அடே பொதுக்கி, நீ கொடுத்து வைத்தவனடா. இவ்வளவு சுலபத்தில் வைகை உண்மையில் கொக்கி விட்டால் பார். வாய் வெந்து விடும். எங்கே உன் காதல்? சொந்தமா கொண்டாடுகிறாய், ஓடிப்போ. வைகை வந்தவுடன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஓடிவிடுகிறேன். நான் சொல்லி பழிக்கிறேன். போகிறாயா? குத்து கட்டுமா? வைகை, வருகிறேன். நான் இறந்தாலும் பேயாக வந்து உன்னை அடைந்தே தீர்வேன். இது சத்தியம். உன்னை 7 குழந்தைகள். எனக்கு ஒரு முத்தம். சொந்தம் கொண்டாடுகிறாயா? சொராண்ட கட்ட குரங்க. அவளை நான் மணக்கப் போகிறேன். மகள் வேண்டுமா? மமதை கொண்ட மண் புழுவே, மிதித்தால் உருத்தடியாக பார்த்தீர்களா அந்த போகிறே? அலங்காரி, ஏன் இப்படி கூச்சலிட்டாய்? பயங்கரமான கனவு. கனவா? என்ன கண்டாய்? தங்கத்தின் குழந்தைகள். அரசே, குடிமக்களின் துன்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. களஞ்சியங்கள் எல்லாம் காலியாகிவிட்டன. உணவின்றி மக்கள் தவிக்கிறார்கள். பொக்கிடத்திலும் பொருள் இல்லை. நாம் என்ன செய்யலாம்? இதோ என் அணிகளை தருகிறேன். இதோ நான் தருகிறேன். அமைச்சரே, அழகிற்கு இட்டதை அவசியத்திற்கு உபயோகியுங்கள். என்ன காலம் மாறுதல்! மகாராணி அணிந்த நகைகளை விற்று அயல் நாட்டில் விலைக்கு உணவு தேடும் நிலைமை வந்துவிட்டது. கவலைப்படாதீர்கள். மக்களின் ஒரு நாள் துன்பத்தை குறைக்க இது உதவுமானால் இத்தனை காலம் இதை அணிந்து பெற்ற மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்வேன். அம்மா, தங்கத்திடமிருந்து தூதுவன் வந்திருக்கிறான். எங்கே அவன்? என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறான்? ஒரு லிகிதம். அதை அரசரிடம் தான் நேரில் கொடுப்பானாம். அனுமதித்து விட்டாயா? இதோ தங்கள் செல்வாக்கால் பறித்து வந்து விட்டேன். அவனை உடனே திருப்பி அனுப்பு. பதில் கேட்டா எங்கள் தூதுவன் வருவான் என்று சொல். அண்ணா, தங்கள் பொன்னடிகளுக்கு வணக்கம் மிகப்பல. நலம் கேட்டு நலம் எழுத வேண்டிய நிலையை கேட்டு வளங்கெட்ட தன்மையை எழுத என் கை நடுங்குகிறேன். அண்ணா, இயற்கையின் சோதனையை மிஞ்சிவிட்டது. ஏரி குளங்களில் நீரில்லை, மக்களின் கண்களில் வழிகிறது. பஞ்சத்தால் அவதிப்படுவோர்க்கு தஞ்சமளிக்க தங்கள் உதவி தேவை. மற்றபடி தங்கள் மருமக்கள் மைத்துனரும் யானும் இருக்கின்றோம். இந்நிலை மாறும் என்று நம்பிக்கையோ தீயிலிட்டு புசிக்க வேண்டும். யாரு? நம்மாட்சியிலா? உயிரோடு பொசுக்குவதா? இந்த லிகிதத்தை சொன்னேன். எங்கே? என்ன லிகிதம்? கொடு பார்க்கலாம். கூடாது. தங்கள் பார்வையிலேயே படக்கூடாது. நீ சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. புரியவும் வேண்டாம், உங்கள் உள்ளம் புண்ணாகவும் வேண்டாம். அவ்வளவு கசப்பான செய்தியா? படித்ததும் நெஞ்சம் பதறிவிட்டேன். பால் போன்ற உங்கள் மனதை பாலைவனமாக்கிவிடும் பாழான செய்தி. நீ மறைத்து மறைத்து பேசவே அதன் மர்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆவல் தானே எனக்கு அதிகமாகிறது. உங்கள் மனதின் மேல் உள்ள நம்பிக்கையை விடவா? அலங்காரி, என்னென்னவோ சொல்லி ஏன் என்னை குழப்புகிறாய்? கொடு இப்படி. அலங்காரி, திகைக்காதீர்கள். என் உதிரத்தால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். அதன் பிறகு படியுங்கள். பதியின் காலடியில் உயிர் விட்ட பெருமையாவது கிடைக்கட்டும். என்ன அலங்காரி, வெறிகொண்டு விட்டாயா? இல்லை, தாங்கள் வெறிகொள்ளாமல் இருப்பதற்காக. கணவனின் நல்வாழ்விலே நம்பிக்கையுள்ள எந்த மனைவியும் பொறுக்க மாட்டாய். படிக்காதீர்கள். காரணம் கேட்டால்? காலம் வரும்போது அறிவிப்பேன். இப்போது உங்கள் கையாலே எரித்து விடுங்கள். வேண்டாம் அலங்காரி, எரித்து விடுகிறேன். கத்தியை கீழே போடு. லிகிதத்தை நானே எரித்து விடுகிறேன். எரித்து விடுகிறேன் அலங்காரி. எரியட்டும்.
எரிந்து சாம்பல் ஆகட்டும். நினைத்ததை நிறைவேற்றி விட்டாய் அல்லவா? பார்த்தீர்களா, கோபப்படுகிறீர்களே. தங்கத்தின் குழந்தைகளுக்கு ஏதாவது என்றால் சகிப்பீர்களா? என்ன, என் தங்கத்தின் குழந்தை பற்றி செய்தியா? பதறாதீர்கள். ஒரு பாதகன் ஆரோடம் எழுதி விட்டான். தங்கத்தின் மக்களுக்கு நீங்களும் நானும் கொடும் பகைவராம். யார் அந்த பெரியவன்? முதலில் தீயிலிட்டு பொசுக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா, அவனேதான். எங்கே அவன்? சித்திரவதை செய்து விடுகிறேன். அவனை மன்னித்து விடுங்கள். அப்படி ஒரு விபரீதமும் நடக்கக்கூடாது என்று தான் படிக்காதீர்கள் என்று மன்றாடினேன். அந்த பாவியின் பெயரையும் கேட்க வேண்டாம். என் மேலான் தங்கள் ஆட்சியில் அப்படி ஒரு கொடுமையும் நடக்கக்கூடாது. உங்கள் புகழுக்கு மாசு நேர நான் சம்மதிக்க மாட்டேன். அலங்காரி, உன்னை பட்டைய நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உங்களை பதியாக அடைய நான் செய்த புண்ணியம் அதை விட அதிகம் சுவாமி. ஆமா, வா. அம்மா, இது கண்ணை பறிக்கும் மர்மஜால வழி. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னால இது சாதாரண கண்ணாடி இருந்தாலும் வானவில் தோற்றுவிடும் இடக்கு உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. ஏய்யா, இந்த வியாபாரத்துக்கு புதாளோ ஐயே முடிச்சுட போல் இருக்க. இல்ல இல்ல, இத போட்டா உன்னத கேட்பான், இத போட்டா நாட்டி பேத்தி ஆயிடும், இத போட்டா மாமியார் சாமியார் ஆயிடும். என்ன சொன்ன? இதனுடைய மகிமையை சொன்ன, வேற ஒண்ணும் இல்லை. எங்கே அந்த கையை கொடு. ஆஹா, இதன் அழகைக்கான இரு கண்கள் போதாதே. இந்த வளையல்கள் செய்த பாக்கியமே பாக்கியம். வளையல் குகந்த கை, கை குகந்த வளையல், வளையலுக்கு குகந்த கை, குகந்த வளையல், வளையலுக்கு குகந்த கை, கை குகந்த வளையல். அம்மா, உங்களுக்கு இரண்டே கைகள் தோணை இருக்கிறது. என் இஷ்டத்திற்கு போட்டு அழகு பார்க்க முடியவில்லையே. என்ன வளையக்காரா, வாயில் வந்தபடி பேசுற? வித்தியாசமா நினைக்காதீங்க. வியாபாரத்தை பெருக்க வாயினிக்கு பேசுவதுதான் எங்கள் வாடிக்கை. போதும், காசு எவ்வளவு கணக்கு பார்த்து சொல்லு. இதோ சொல்லுகிறேன். 1, 10, 7, 4, 3. வளையக்காரா, கணக்கு பாக்குறியா? சினம் கொள்ளலாகாது தாயே. வளையல் காரணம் வைத்தியனும் தொட்டா தோஷமில்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானோ வளையல்காரன், நீங்களோ வைத்தியக்காரமாக. நமக்குள்ளே தொட்டுக்கிட்டா எந்த விதமான பாபமும் கிடையாது. கூசாம உட்காருங்க. புரிஞ்சுது. நிஜமா நீ வளையல்காரனா அல்ல வம்புக்காரனா? உன்னை என்ன செய்யணும்? நிறுத்தி நிறுத்தி. வளையல் உடைஞ்சாலும் பரவாயில்லை, உன்னுடைய அருமையான கரங்கள் கீழிடப்படாது. அடப்பாவி, நீயா? நான் தான். இரு இரு, இத வந்து. எங்க போறா? ஐயோ, வைகுண்ட மாத்திரை. அட ஆண்டவனே, எவ்வளவு கடுமையான சோதனை! வற்றாத பொய்யெல்லாம் வறண்டு வெடித்திடும் கொடுமை எவ்வாறு தாங்கும்? பிரிந்த கூரையும் மக்களின் செறிந்த வாழ்வும் நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கின்றது. ஐயோ, இப்போவோ பின்னையோ இன்னும் சற்று நேரத்திலோ என்று என் நாட்டு ஜீவராசிகள் யமபுரத்துக்கு பயணமாகின்றன. இவ்வளவையும் பார்த்து நான் இன்னும் இருக்கின்றேன் சாகாமல், இன்னும் இருக்கின்றேன் சாகாமல். ஆண்டவா, அடி சுந்தரி, இந்த சித்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் ஒரே எரிச்சலாக வருகிறதம்மா. கருத்திரங்கள் நல்ல தாய்க்கு அழகு, நறுக்கென்று ஒரு ஆணோடு பெண்ணோடு நிறுத்திக் கொள்வார். இதுகளெல்லாம் புற்று இசல் மாதிரி. குழந்தைகளா இதுகள்? குரங்கு கூட்டம். முடிஞ்ச ஆகாதடி.
அலங்காரி, மருமக்களின் சித்திரங்கள் உன் மனதை கவர்ந்து விட்டனவோ? சிந்தனை தேரேறி அந்த செல்வங்களிடம் சென்றிருந்தேன் கண்ணாளா. அப்படியா? அந்த செல்ல பசங்களிகள் என்ன சொல்லி அனுப்பின? எங்கள் மாமன் மாளிகையிலும் மழலை குரல் கேட்கும் நாள் வருமா என்று கேட்டன. ஏன் வராது? வரும். நீங்கள் தந்தையான நீ தாய் என்ற பெருமையை விரும்புகிறாய் என்று சொல். பெண்ணுக்கு அதை விட பெருமை வேறில்லை நாதா. பெற்றால் தான் தாயா, பிறந்தால் தான் பிள்ளையா, எடுத்து வளர்த்தாலும் அந்த இன்பம் ஏற்படத்தானே செய்யும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுபவர்களுக்குத்தான். சரி, நான் இப்பொழுதே ஏற்பாடு செய்கிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? தங்கத்தின் குழந்தைகளில் ஒன்றை தத்தாக எடுத்துக் கொள்வோம். கூடாது. உலையை கலைப்பதா? அந்த பிஞ்சு குழந்தைகளின் கூட்டுறவை சிதைப்பதா? ஒட்டுறவோடு வளரும் இதயங்களை வெட்டி பிரிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவைகள் ஒன்றாக வளரும். என்ன பாவம் செய்தோம்? அம்மா அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தையற்று இருக்கிறோம். இன்னமும் தாயையும் சேயையும் பிரித்து கொடுமை செய்ய வேண்டாம். தங்கத்தின் செல்வங்கள் தாயோடு சேயாகவே இருக்கட்டும். அந்த அழகே நமக்கு ஆனந்தம். நம் பிள்ளைகள் எல்லாம் பசி கொடுமைந்து விட்டது. என்னால் பொறுக்கவே முடியவில்லை சுவாமி. தங்கம், நம் குழந்தைகள் மட்டுமல்ல, நாடே பசியால் துடிக்க. என் நாட்டில் இப்படிப்பட்ட துன்பம் வந்துவிட்டது. இவ்வளவு பெரிய சோதனைக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? சுவாமி, கவலைப்படாதீர்கள். என் அண்ணனின் உதவியை பெற்றான். பைத்தியக்காரி, உண்டான போதுதான் உறவின் முறையால், இல்லாத போது நாம் யாரோ அவர்கள் யாரோ. என் அண்ணன் விஷயத்தை அப்படி பொதுவாக நினைக்காதீர்கள். அதனால் தான் நீ எழுதிய கடிதத்திற்கு பதிலே இல்லையா? அந்த மர்மம் தான் எனக்கும் விளங்குவில்லை. ஒருவேளை அந்த கடிதமே அங்கே போய் சேர்ந்திருக்காது. தூதுவன் சேர்த்து விட்டதாக சொன்னான். உன் அண்ணன் மேல் உள்ள வாஞ்சை அந்த கொடிய உண்மையை மறைக்கிறது. யூகமாக ஒன்றும் பேசாதீர்கள். என் அண்ணனின் பெரிய குணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் நன்றாக உணர்ந்தவர், அதனால் கேட்கிறேன். ஒரு முறை நேரில் போய் வர அனுமதி. தங்கம், உன் சகோதர வாஞ்சையை நான் பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் ஊருக்கு போகிறேன் என்ற ஆசைத்தான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. சீரோடு சென்றால்தான் பிறந்த வீட்டில் சிறப்போடு வரவேற்பார். இப்படி பஞ்சையாய் பராரியாய் பார்த்தவர்கள் நகைக்கப் போகக்கூடாது தங்கம், போகக்கூடாது. இன்னல்கள் எது வந்தாலும் இந்நாட்டு மக்களோடு அனுபவிக்க வேண்டியதுதான் முறை. நாட்டு மக்களின் துன்பத்தையும் நம் துன்பத்தையும் போக்கலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. இந்த நிலையில நாம் இருப்பது தெரிந்தால் தன் தசையே விற்று உதவ முன் வரும். இந்த அன்பை சந்தேகம். உன் நம்பிக்கை நான் ஏன் மறுக்க வேண்டும்? காசிராஜன் மனைவி மக்கள் வறுமையால் துரத்தப்பட்டு ஓடினார்கள் என்ற இழிவு ஏற்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு குறையும் நேராது. என் அண்ணன் தன் பெருமையை எப்படி நிரூபிக்கிறார் என்று பாருங்கள். இங்க பஞ்சம் நேர்ந்த அடையாளமே தெரியாமல் மாற்றி விடுவார். பிறந்த இடத்து பெருமையை பேசுகிறார். தந்தையின் யாகத்திற்கு செல்ல தாட்சாணி பிடிவாதம் பிடித்தார். மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாதென மகேசன் எவ்வளவோ மறுத்தார். அவள் கேட்கவில்லை. கடைசியில் அங்கே சென்றாள், அவமானப்பட்டாள். அதற்கு மேல் என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும். அந்த யாக குண்டத்திலேயே வீழ்ந்து மாய்ந்தாள். அப்படியெல்லாம் ஒரு அவமானமும் நேராது. ஒருவேளை நம் பெருமைக்கு பழுது நேருமானால் தாக்ஷாயன் அடைந்த பெருமையை நான் இழந்து விட மாட்டேன். நம்பிக்கையோடு அனுப்புவீங்க. தங்கம், நீ போகத்தான் வேண்டுமா? அப்படி ஒரு ஆசை என் உள்ளத்தில் போராடுகிறது சுவாமி.
இனியும் உன் ஆசைக்கு குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் முகம் திருந்து நோக்குவார் திசை நோக்கி நடக்காதே. உருவத்தை சுழித்தார்கள் என்றால் நம் புண்ணிலே வேல் பாய்ந்தது என்று பொருள். என் மனைவி மக்கள் தலை குனிந்தார்கள் என்ற அவமானம் எந்த பிறவியிலும் ஏற்படக்கூடாது. தங்கம், உயிரினும் மானமே பெரிது. சுவாமி, தங்கள் வார்த்தைகளே எனக்கு வேதம். தைரியமாக இருங்கள். வெற்றியோடு திரும்பி வருகிறேன். அலங்காரி, என் மனம் இருப்பு கொள்ளவில்லை. எண்ணம் முழுவதும் தங்கத்திடமே இருக்கிறது. நானும் அப்படித்தான். தங்கத்தை காண வேண்டும் என்று தவிப்போடு இருக்கிறேன். ஒரு முறை போய் பார்த்துவிட்டு வருவோமா? என் உள்ளமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் உடல்நிலை உடல்நிலையா? நன்றாகத்தான் இருக்கிறாய். வெளி தோற்றத்திற்கு உள்ளூர நெஞ்சில ஒருவித எரிச்சல், ரத்தத்தில கொதிப்பு. நீங்கள் ஊருக்கு புறப்படும் போது உங்கள் மனதை குழப்பக்கூடாது என்று தான் மறைத்து வைத்திருந்தேன். அப்படியா? வைத்தியர் வர சொல். வைத்தியரையா, இதை பாருங்கள். ஆகா, விண்ணிலே மின்னும் நட்சத்திரம் மண்ணிலே நழுவியதா? மகாராணி உமக்கு தந்த பரிசு. எனக்கா? ஆஹா, மகத்தான பேரு. இது ஒன்றல்ல, இன்னும் பல பரிசு. நான் செய்ய வேண்டிய ஊழியம், அரசியாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அரசரின் பிரயாணத்தை தடுக்க வேண்டும். இது அரசருக்கு தெரிந்து விட்டா புரியாமல் இருக்கத்தான் இந்த பரிசு. இல்லையே அரசியாரின் கோபத்திற்கு ஆளாது. வைத்தியரை ஏன் வர சொன்னீர்கள்? அவர் தங்களை மட்டும் அனுமதிப்பார். என் பிரயாணத்தையே தடுத்து விடுவார். அலங்காரி, தங்கத்தின் மேல் உனக்கு எவ்வளவு பாசம்! அரசே, வைத்திய சரபமே, வாருங்கள். அலங்காரிக்கு உடல்நிலை சரியில்லையா? தேவி, ஏன் இவ்வளவு படபடப்பு? நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கும் கொள்ளைக்காரனின் உள்ளம் போலல்லவா துடிதுடிக்கிறது? குற்றம் புரிந்த நெஞ்சு. உண்மையிலேயே குற்றம் சாட்டாமல் உதாரணத்தோடு விட்டீரே. வைத்தியரே, நாங்கள் தங்கத்தை காண செல்ல வேண்டும். இந்த நிலையிலா அரசியார் பிரயாணம் செய்யக்கூடாது வேண்டே? பார்த்தீர்களா, இவர் இப்படி சொல்வார் என்று தானே பயந்தேன். நீங்கள் உடன் புறப்படுங்கள். ஆமா, தங்கத்தை ஒரு முறை நேரில் போய் பார்த்தால்தான் என் பாவமும் அடங்கும். கூடாது, கூடவே கூடாது. தங்கத்தை நீங்கள் போய் காண முன் வழியில் ஏதாவது விபரீதம் நேர்ந்து விட்டா? நீங்கள் சொல்கிற அளவு ஒரு கடுமையும் தெரியவில்லையே. நன்றாகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறேன். அணையும் விளக்கு கூட சுடர் விட்டுத்தான் எரியும். அரசே, கவலைப்படாதீர்கள். என்னிடம் ஜீவசிந்தூரம் இருக்கிறது. யமனை 8 கால தூரத்துக்கு ஓட்டி விடுவேன். இதோ. ஏன் கைவசம் இல்லையா? ஒரு நொடியில் கொண்டு வந்து விடுகிறேன். வேண்டாம், இங்கே இருங்க. நீங்கள் முன்னொரு முறை என்னிடமே இருக்க வேண்டும் என்று கொடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம் அரசே, உடனே எடுத்து கொடுங்க. இதோ. அருமை மருமக்களே, நீங்கள் அனைவரும் ஆனந்தமுடன் விளையாட இவை அனைத்தையும் வாங்கி வைத்தேன். இதை எப்பொழுது உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேனோ? அவ்வளவையும் பார்த்தேன். அப்படியே பிரம்மத்தில் இருக்கிறார். அப்படியா? இந்த சின்னம் சிறுவர்களோடு நீ காடு மேடெல்லாம் கடந்து போக வேண்டுமே என்பதை நினைத்தா தங்கம், உங்களால் இப்படி பிரிந்து போகும் நாள் வருமே நான் நினைத்ததே இல்லை சுவாமி. தெய்வம் இருக்கிறது தங்கம். அந்த நம்பிக்கையில் தான் உங்களை எல்லாம் அனுப்பி வைக்க துணிந்தேன். என் மக்கள், உங்கள் தாயை விட்டு நீங்கள் அகலவே கூடாது. என்னடா கண், நீங்களெல்லாம் அம்மா சொன்னபடி கேட்டு நடந்தால் போதும். நான் இருக்கிறேன் அப்பா, எல்லோரையும் பார்த்துக் கொள்கிறேன். அப்பா, ஏன்பா இல்லையடா, நான் அழவில்லை, நான் அழவில்லை. சுவாமி, நான் போகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். தங்கம், நம் செயலால் ஆவது ஒன்றில்லை. தைரியத்தோடு சென்று வா. என் உயிரும் உள்ளமும் உங்களோடு தான் வந்து கொண்டிருக்கும்.
அந்த அன்பு கவச்சம் ஒன்று போதும் சுவாமி. என் அன்பு செல்வங்களே, உங்கள் தாயின் சொல்லே வேதம். அவள் மனம் நோக யாரும் நடக்கக்கூடாது. தங்கம், உயிரினும் மானமே பெரிது என்ற உறுதியோடு செல். சுவாமி, உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன். தங்கம், தங்கம், சுவாமி, சுவாமி, தங்கம், சுவாமி. தைரியமாக போ. நான் தெம்போடு இருப்பேன். ஈசன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டான். சோதனைகள் தீரும் நாள் நெருங்கிவிட்டது தங்கம். வருகிறேன் சுவாமி, வருகிறேன். தங்கம், சுவாமி, தங்கம். பூனையா? ஐயோ, புலி குறுக்கிட்டாலும் திடுக்கிடாத நெஞ்சம் இப்பொழுது அதிர்கிறது. ஒற்றை குரலா? ஐயோ, ஆந்த இளரை என் அருமை செல்வங்களை அனுப்பிவிட்டேனே. உலகத்தில் துன்பத்தின் ஓசை கேட்காத இடம். இறைவா, இறைவா, எல்லாம் மூஞ்சல். மெதுவா மெதுவா மெதுவா. பைய பைய. எம்பா வைக வைக. வாமா. வழியில இந்த தாத்தாவை பார்த்த, ரொம்ப பசியா இருக்குதுன்னாரு, கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். சரிப்பா, சமையல் எடுத்து சாப்பாடு போட்டுமா? போடுவா. இல்லை, ஏன் இன்னைக்கு நான் விரதம். ஐயா அரிசி சோறு சாப்பிடப்படாது. ஏதாவது பலகாரம் பழம் இருந்தா போதும். இல்லைன்னா அந்த கட்டா கடான கிடக்கட்டும். உயிர் இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். அப்படி சொல்லப்படாது. என் வீட்டுக்கு வந்து நீங்க பட்டினியா இருக்கக்கூடாதுல்ல. ஏமா, நீ ஏதாவது மாவு பசஞ்சு கூட, நான் ஏதாவது பழங்களை வாங்கிட்டு வரேன். சரிப்பா. தாத்தாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. தாத்தா பாத்துக்கலாம். போயிட்டு வா பண்ணுங்க. பேத்தி பேத்தி, பசி பொறுக்க முடியலம்மா, கொஞ்சம் பச்சை தண்ணீராவது கூட. ஐயோ, பேச 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 நல்லா பேச. தாத்தா, நிதானமா சாப்பிடுங்க தாத்தா. அம்மா, நீ மகராசியா வாழணும். வாங்கி உண்ணு. நான் என்ன புண்ணியம் செஞ்சேனும். தாத்தா, சித்திப்பு போதுமா தாத்தா? சித்திப்பா, தேனை விட இனிப்பான இந்த பேச்சே போதுமே. அந்த காலத்து வள்ளி கூட முருகனுக்கு உன்ன போலதான் உபகாரம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். தாத்தா, ஆனா நீங்க முருகனை போல வேடனா விருத்தனா வேங்கையா வந்து தொல்லை கொடுத்த. சொல்லையா? உனக்கா? நானா? உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஏமா பேத்தி, உனக்கு இந்த யானை கண்டா ரொம்ப பயமா? யானைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாம்புன்னா கொஞ்சம் பயம் தாத்தா. ஓஹோ. தாத்தா, 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 தலையில தட்டிங்க தாத்தா. தாத்தா, 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 என்ன பண்ணீங்க? சத்து கொண்டு இருக்கிறேன். ஐயோ, தாத்தா, மோசம் பண்ணிடாதீங்க தாத்தா. தாத்தா, தாத்தா, என்ன வேணும் தாத்தா? தாத்தா, 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 தாத்தா,
என்னம்மா என்னம்மா தாத்தா தாத்தா என்ன தாத்தா என்ன தாத்தா என்னம்மா என்ன நடந்தது ராகமா தாத்தா எப்படி தாத்தா சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறது சொர்க்கமா தாத்தா வீடியோ நடந்துட்டீங்களே காலகண்ட வீடு தாத்தா நான் காலகண்ட என் மகன் வைகை பாருங்க கண்ட திறந்து பாருங்க கண்ட திறந்து பாருங்க மெதுவா எழுந்திருங்க பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா தாத்தா எழுந்திருங்க நோய்க்க பையன் வைத்தியரே, எத்தனை நாளாக தங்கத்தை போய் பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேன். அத்தனையும் தகர்ந்து விட்டதே. அந்த ஆசைதான் அலங்காரியின் மனதிலே போராடுகிறது என்று எண்ணுகிறேன். மனப்போராட்டம் கூடாது என்றுதான் அமைதியாக இருக்க வற்புறுத்துகிறேன். வைத்தியரே, நீரும் பக்கத்தில் இருந்து கவனியும். அதை விட வேறு எனக்கு என்ன வேலை? அலங்காரி, இப்பொழுது உன் உடம்பு பூரண சுகம் பெற்று விட்டது என்று நினைக்கிறேன். நீங்கள் கூடவே இருப்பதால் தான் இந்த தெம்பு. அன்று பிரயாணம் தடைப்பட்டதிலிருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. இன்று புறப்படட்டுமா? நீங்கள் மட்டும் போய் பார்த்து விட்டால் போதுமா? என் கண்கள் என்ன பாவத்தை செய்தன. இன்னும் கொஞ்ச நாள் சென்று இருவரும் புறப்படுவோமே. நீ தங்கத்தையும் மக்களையும் காண வேண்டும் என்பதற்காகத்தானே நான் போய் பார்த்துவிட்டு கையோடு அழைத்து வருகிறேன். சுவாமி, அங்கே அதிக நாள் தங்கிவிட மாட்டீர்களே? அலங்காரி, நீ அதிகமாக சொல்ல வேண்டியதே இல்லை. உன் நினைவாகவே தான் போவேன். தங்கத்தின் மக்களுக்கு ஏராளமான விளையாட்டு சாமான்கள் கொண்டு கொடுங்க. சரி. வேண்டாம் வேண்டாம், நானே என் கையால் கொடுக்க வேண்டும். அதுவும் சரி, அழைத்து வருகிறேன், நீயே கொடு. நீங்கள் வெறும் கையோடு எப்படி போவீர்கள்? அதுவா, உன் அன்பை ஏந்தி சென்று வழங்குகிறேன். சரிதானா? அம்மா, 5 தலை நாகம், 2 தலை பாம்பு, இது ஆடுற அழக உங்க கண்ணால பாரு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எனக்கு பாம்புன்னா கொஞ்சம் பயம். இரு அரிசி போடுறேன்.
பின்னால பாபு. யாருவாடி ஏடா வீட்டை வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு வறுமையினால் நலிந்து வளமதையாடாவதா நலிந்து வளமதையே இழந்து திருநாடாவதா கண்டூனதி திருவுளம் இறங்காதா தீனதயாபரணே அரவணிந்த சிவனே திருவுளம் இறங்காதா தேவா உன் திருப்பாதம் மறவாத என்னை தேவா உன் திருப்பாதம் மறவாத என்னை காவாய் கங்காதரனே கலங்காத வண்ணம் காவாய் கங்காதரனே கலங்காத வண்ணம் பூமாலை கொண்டு நான் பூஜைக்க வழியாரி பூமாலை கொண்டு நான் பூஜைக்க வழியாரி நாவினால் இனிய தமிழ் பாவினால் வாடிடாத மாலையை சூடும் பொழுதும் திருவுளம் இறங்காதா தீனதயாபரணே அரவணிந்த சிவனே திருவுளம் இறங்காதா
தெய்வம் போல் வந்து காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்க. வரம் கொடுக்கறியா புள்ள? இப்போ நான் வரலன்னா உன் கெதி என்ன ஆவறது? பாழும் பாம்பு விழுங்கி இருக்கும். என் குழந்தைகள் அனாதையாகிவிடும். வருத்தப்படுறியா? நீ முகத்தை சுன்றது என் மனசை சுடுது. என் கூட குகைக்கு வர்றியா? தேனு தெனை எல்லாம் தர்றேன். குகைக்கா? வேண்டாம், நீ காப்பாற்றினதே போதும். கொஞ்சம் மான்கரியம், ஒரு முடா கள்ளும் கொண்டாடட்டுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ கொஞ்சம் போயிடே. குழந்தைகள் முழிச்சா உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆமா, இந்த குழந்தைகள்லாம் யாரு? என் மக்கள். நான் நம்ப மாட்டேன். அரிசீனி சக்கரை கட்டி உனக்கு ஏத்த சிங்க குட்டி நான் தேடி வந்த போது நீயும் போகலாமோ எட்டி இளவட்டு புள்ளைகள் 7-8 பெத்து முன் உடக்கட்டு மாறல்லையே முக களைகட்டு போகல்லையே இளவட்டு புள்ளைகள் 7-8 பெத்து முன் உடக்கட்டு மாறல்லையே முக களைகட்டு போகல்லையே களைகட்டு போகாத காரணத்தாலே என் மனங்கட்டு போச்சுதடி தடி களைகட்டு போகாத காரணத்தாலே என் மனங்கட்டு போச்சுதடி உன்மேல் மையல் உண்டாச்சுதடி மழிகட்டு மலைப்பாம்பின் வாயில் அகப்பட்டு மடிய வந்து எந்த வலையில் அகப்பட்ட இளவெட்டு குட்டி இளவெட்டு கண்ணு இளவெட்டு 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 புள்ளைகள் 7-8 பெத்து முன் உடக்கட்டு மாறல்லையே முக களைகட்டு போகல்லையே பாவி, ஆபத்துல காப்பாற்றினியேன்னு மதிப்பா நினைச்சேன். அதற்கு இப்படி என்ன? என்ன புள்ள புலம்புற? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. புலி கரடி சிங்கம் யானை எல்லாம் நான் சொல்றபடி கேட்கும். நீ ஒரு பொம்பளை என்னமோ. கொடியவனே, உன் கொள்ளி கண்ணால் என்னை பார்க்காதே. நீச்ச நினைப்போடு இங்க நிற்காதே. போய்விடு, போய்விடு. என்னடி அதட்டி பேசுகிறாய்? வருகிறாயா? வலியை இழுத்து போகட்டுமா? ஐயோ, கடவுளே. ஏமாத்தி அழுதுகிட்டே இருக்க நீ? சித்தப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை சித்தப்பா. நினைக்காத, இந்த பொண்ணுகள்லாம் அப்படி இப்படி அடம் பிடிக்கிறா. காலமெல்லாம் என் மகனோட ஒத்துமையா குடுத்தன செய்வாளா? அத்தை, எனக்கு இஷ்டம் இல்ல அத்தை. நான் அரஞ்சல பாரு. நீ பிறக்கிறதுக்கு முந்தையே என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்ட. நீ அவனுக்கு கொண்டு யோசிச்சா பாரு. கல்யாண சினிமா கரடி கூட வந்த முதுகெலும்பை குடிச்சுடுறான் பாரு. ஏண்டா பொண்ணு உடம்ப புண்ணாக்குறா. என்னடா இது அநியாயம்? சரியா சும்மா தம்பி அண்ணா. பேசாம இரு. சரியான பாடம் கற்பிக்கணும். தங்கச்சி உன் மகனை கூட்டிக்கிட்டு வா. தாலி கட்டு. அண்ணா, இவன் தான். நீ சும்மா தங்கச்சி, உன் மகன் இல்லாவிட்டா நீயே தாலியை கட்டு. பிறகு பாத்துக்கலாம். அந்த பயலை சும்மா விட போறாரு. நீயும் உன் புத்தியும். இவன் யார் தெரியுமா? ஒதிய போய்க்கிருக்காது. முதல்ல வளையல்காரனா வந்தா, பாம்பாட்டியா வந்தா, பண்டாரமா வந்தா, ஒரு மாப்பிளையா வந்துட்டான். உனக்கு என்ன தைரியம் அண்ணா, கொடுக்க? இவன் தான் என் மகன்னா. நம்ம தங்கச்சி மகன். நம்ம தங்கச்சி மகனா? என்ன மாப்பிள இது முதல்ல சொல்லக்கூடாத. நான் பைத்தியக்கார புள்ள.
என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களிடம் எவ்வளவோ பேச முயன்றேன். தாங்கள் கேட்க மறுத்து விட்டீர்கள். அப்படியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. பஞ்சத்து கஞ்சிய தங்கமும் மக்களும் அரண்மனை வாழ் போதும் என்று அழிந்தே போனார்களா? ஆரண்யத்தில் அலைகிறார்களாம். ஐயோ, 7 மக்களும் தாயம் புகுந்தால் அந்த காடே அழிந்து விடுமே. அது எப்படியோ இருக்கிறார்களாம். என் செய்தியை சொன்னதற்கு பதில் அந்த வாழ வெட்டி ஏன் இங்கு வர வேண்டும்? போய்த்தாலே இங்கும் பஞ்சு வந்து விடும். ஓடு. மைத்துனரே, வாருங்கள் மைத்துனரே. இது என்ன கொடுமை? வழியெல்லாம் பார்த்தேன், என் நெஞ்சம் பதைத்தது. மக்களின் அவதிக்கான என் கண்களுக்கு தைரியமே இல்லை. அன்பு திருநாடு துன்ப காடாக மாறியது ஏன்? இயற்கையின் சோதனை, பஞ்சப்பேயின் பயங்கர நடனம். மைத்துனரே, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? கொண்ட வீட்டில் உதவி கோரக்கூடாது என்று எண்ணிவிட்டீர்களா? முதலில் ஓலை விடுத்தோம், ஒரு பதிலும் இல்லை. பிறகு உங்கள் தங்கையே அங்கு வந்தாள். என்ன, என் தங்கை அங்கே வந்தாளா? தங்கம், நீ வரும்போது வாவென்று அழைப்பதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை. மைத்துனரே, என் அருமை மருமக்கிழங்கே அவர்களும் உடன் போயிருக்கிறார். புறப்படும் வரை தங்கம் வந்து சேரவில்லையா? இல்லையே. மைத்துனரே, இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். என் தங்கத்தை பார்த்தால்தான் என் மனம் நிம்மதியடையும். நீங்களும் புறப்படுங்க. மைத்துனரே, நாட்டு மக்கள் நடைப்பிணமாக செத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் விருந்துக்கு வருவதா? வேண்டாம். விரைவில் தங்கத்தையும் மக்களையும் திருப்பி அனுப்பி வையுங்கள். இந்திய வசதியோடு நானே தங்கத்தை அழைத்து வருகிறேன். தங்கம், நீ இன்னும் தமையின் வீட்டுக்கு போய் சேரவில்லையா? வழியில் என்னென்ன தொல்லைகள் சூழ்ந்தனும். என்னை மணந்து நீ கண்ட பலன் இதுவா? எவ்வளவு பெரிய சோதனை! இறைவா! பட்டதெல்லாம் போதாதா? துன்பத்தின் நிழல் இன்னுமா எங்களை தொடர வேண்டும்? ஆவலோடு வந்த எம் மக்களின் ஆசையெல்லாம் பாழதான. ஐயோ, கொண்டதே குரல் உள்ளே எட்டவில்லையா? அண்ணா, அண்ணா, நீங்கள் சீரோடு சிறப்பா அறியாத வண்ணமே என்னை கண்ணினை காத்திடும் இமயன மன்னர் மன்னரை தேடி மணவாளராக்கி வரிசைகள் யாவுமே தந்தா என்னுடற்பிறப்பே எனது நல் பிள்ளைகள் அணைகள் என்னையே எடுத்து விழுங்கி விடுவீர்கள் போல இருக்கிறதே. அண்ணி, உன் மருமக்கள் இவர்களுக்கு இந்த வரவேற்பு தெரிகிறதே. நீங்கள் சேர்த்து விடாதீர்கள். அண்ணி, கோபப்படாதீர்கள். ஏதோ கால வித்தியாசத்தான். நீங்கள் கெட்டு மலிந்தது போதாதா? புகுந்த வீட்டை பாலைவனமாக்கி விட்டாய், பிறந்த வீட்டையும் பாழாக்க வந்தாயா? அண்ணி, ஆத்திரப்படாதீர்கள். ஊரில பஞ்சம், ஆனால் உனக்கு பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை. அண்ணே,
அப்படி சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் அண்ணி, அப்படி சொல்லாதீர்கள். நாங்கள் நிம்மதியோடு இருப்பது பொறுக்காமல் இங்கே வந்து விட்டாய். அப்பா பாப்பா பாப்பா பாப்பா. அண்ணி, உன் மருமக்களை நீயே உதறி அடிக்கலாமா? அண்ணன் எங்கே? அண்ணன் ஆண்டவனே வந்தாலும் இங்க நடக்காது. அண்ணனும் இல்லையா? அண்ணி, அவர் வரும் முறை இந்த குழந்தைகளை காப்பாற்றுங்கள். அண்ணி, பத்து தண்ணே போதும். அண்ணி, அண்ணி. நாயே, என்னைய எதிர்த்து பேசுகிறாய்? நாக்கை அறுத்து விடுவேன். தொட்டால் அந்த கைகளை விட்டு விடுவேன். யாருங்க? அடையே கூப்பிடு. உன் பட்டித்தனத்தை பார்த்து சிரிக்கட்டும். செண்டாள். ஐயோ, என்னடா இது? தப்பில்லை. என்ன இருந்தாலும் உன் அத்தையிடா. என்ன இது? அடி தங்கம், ஒப்பாரி வைத்து நாடகம் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டமிட்டு இங்கு வந்தாயா? இந்த துஷ்ட பயலை ஏவி திட்டு சொல்லிவிட்டு நீ நல்லவளை போல நியாயம் பேசுகிறாயா? நீலி போடி வழிய. ஓடுங்கள், ஓடெடுத்துக் கொண்டு ஓடுங்கள். போங்கள். அம்மா, வைகை, என் குடிசைக்கு வாருங்கள் அம்மா. வேண்டாம், வீணாக நீ வேறு துன்பத்தை தேடிக்கொள்ளாது. என் துன்பம் என்ன? உங்களை உபசரிக்க கிடைக்க கூடாதா? இந்த பச்சை குழந்தைகளின் பசியை ஒருவேளை தீர்த்து வைக்கிறேன். வாருங்கள், வாருங்கள் அம்மா, வாங்க. அமைச்சர், இதுவரை ஏற்படாத அவசரங்கள் என் அமைதியை அழித்து விட்டது. இதயத்தில் இருள் சூழ்ந்து விட்டது. மனைவி மக்களை பார்த்தாக வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன். நான் வரும் வரை எல்லாவற்றையும் சரிவர கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியே மகாராஜா. வைகை, நான் இங்க வந்து போன செய்தி அண்ணனுக்கு தெரியவே வேண்டும். இப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. வைகை, இலை கொண்டு வந்து விட்டேன். வேற என்ன வேண்டும்? ஏதாவது பழங்கள் இருந்தா? பழமா? இதோ கொண்டு வருகிறேன். வைகை, அதிக நேரம் நான் இங்க தாமதிக்க கூடாது. இந்த அவமானம் எல்லாம் வெளியில தெரிந்தால் நான் பிறந்த குடிக்கு எவ்வளவு கேவலம். விருது நடக்கின்றதா? வெட்கமில்லை? என்னை ஊர் நிந்திக்கட்டும் என்று இந்த வேலை செய்தாயா? ஐயோ அண்ணே, அமைதியை அழிக்க வந்த வறுமைக்கு அடி வைகை, எல்லாம் உன்னால் வந்த வினையடி. ஓடு எடுத்துக்கொண்டு ஊர் வழியே போக வேண்டிய தரித்திரங்களை உபச்சரிக்க நீ யார்?
ஏழையின் உள்ளத்தில் பொங்கும் மனித உணர்ச்சி மகாராணி. பிறந்த பெண் அறிந்த கூடி வாழாது. சாத்திரமா பேசுகிறாய் சண்டாளி. மகாராணி மகாராணி, என்ன இது? என்ன இது? இது நியாயமா? இது அடுக்குமா மகாராணி? வேண்டாம் மகாராணி. நீயா எனக்கு புத்திமதி சொல்லுகிறாய்? இந்த நாய்களை இழுத்து சென்று சித்திரவதை செய்யுங்கள். மகாராணி மகாராணி மகாராணி, எவ்வளவு பெரிய மாறுதல்! அங்கே பஞ்சம், இங்கே வஞ்சம், எல்லாம் காலக்கொடுமை. தங்கம், பிறந்த வீட்டிலே நீ பெற்ற பெருமையை நினைத்துப்பார். தாட்சாயணிக்கு நிகராவேன் என்று சபதம் செய்து போனாய். நடந்தது என்ன? சரித்திரம் மறக்காத இழிவோடு திரும்பத்தான் அன்று என்னை மீறி சென்றாயா? அவமானம், அவமானம் தங்கம், அவமானம். புரண்டாலும் இழந்த கௌரவம் மீளாது தங்கம், மீளாது. உயிரினும் மானமே பெரிது என்று மறந்துவிட்ட பெண்ணே, வா வந்து சேர். வா தங்கம், வா வந்து சேர். வா வா. மாட்டேன் மாட்டேன், இந்த முகத்தோடு உங்கள் முன் வர மாட்டேன் சுவாமி. இந்த முகத்தோடு உங்கள் முன் வர மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் சுவாமி. மா மா, யார் பேசுற? என் விதியோடு பேசுகிறேன். நீ உறங்கடா மகனே, உறங்கு. அம்மா, தூங்கிக் கொண்டே இருந்தா பசியே தெரியாதில்ல? ஆமா, மீண்டும் விழிக்காமல் தூங்கிவிட்டால் உலக வேதனையே தெரியாதுடா மகனே, தெரியாது. நீ தூங்கு. தங்கம், தங்கம். வழிமேல் விழி வைத்திருந்தேன் தங்கள் வருகைக்காக. அலங்காரி, தங்கம் எங்கே? உன் அருமை மருமக்கள் எங்கே? தங்கமா? அவள் கணவனோடு இருப்பாள். விளையாடுகிறாயா? அவர்களை எங்கே ஒளிய வைத்துள்ளாய்? ஒரு முறை என் கண்ணிலே காட்டு, பிறகு வேடிக்கை பேசலாம். நாதா,
தங்கள் சிந்தையை தங்கத்தின் திருநாட்டில வைத்து வந்து விட்டீர்களா? நான் என்னை மறந்து பேசவில்லை. அங்கே போய் சேரும் முன் புறப்பட்டு விட்டாள் என மைத்துனர் அறிவித்தார். ஒருவேளை தாமதமாக வந்து சேர்வாள். அலங்காரி, பழங்களை ஏன் பிழிகிறாய்? அதை குழந்தைகளுக்காக நான் ஆவலோடு கொண்டு வந்தேன். நம் நாட்டில் பழங்கள் இத்தோடு தீர்ந்து விடவில்லை. தேவையானால் அந்த செல்லங்களுக்காக இந்த மாளிகையே கனித்தோட்டமாகிவிடும். இப்பொழுது நீங்கள் வந்த களை தீர இதை அருந்துங்கள். அலங்காரி, களை தீராது கவலை தீருமும். கவலையா? மனதை வீணாக வருத்திக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது? தங்கையும் குழந்தைகளும் இன்னும் வந்து சேரவில்லையே. வழிநடுக எவ்வளவு உபச்சரணையோ மரியாதையோ நமது இளவரசி என்பதால் மக்கள் சுலபத்தில் விடுவார்களா? அலங்காரி, பல்லக்கு பரிவாரம் ஏதுமில்லை. என் தங்கம் நடந்தே வந்தாளா? ஐயோ, தங்கம் தரையிலே நடந்தாளா? பட்டிலும் மென்மையான பாதங்கள் என்ன பாடுபட்டனவோ. பன்னீர் பட்டாலே கொப்பளிக்கும் தளிருடன் காணலிலும் வேனலிலும் எவ்வாறு கருகிற்று. இரக்கமற்ற மைத்துனர் எப்படி அனுப்பி வைத்தார்? அவர் என்ன செய்வார்? பார்க்கும் இடமெல்லாம் பசுமை குலுங்கிய திருநாடு இன்று பாலைவனமாகிவிட்டது. எங்கு நோக்கினும் வறுமை பேய் வாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அலங்காரி, அவர்களை பஞ்சம் வஞ்சம் தீர்த்து விட்டது. கையில்லாத ஊமையன் வெயிலில் உருகும் வெண்ணையை மீட்க தவிப்பது போல் வெம்பி வெம்பி செத்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வளவு கஷ்டமா? அதனால்தான் தங்கம் தனியாக வந்தாளா? ஐயோ, ஒரு லிகிதம் அனுப்பியிருந்தால் நாம் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கலாமே. வரும் வழியில் ஏதாவது தொல்லைகள் சூழ்ந்தால் என்ன செய்வார்? அந்த கவலை வேண்டாம். அவள் பிறந்தது இந்த புலிநகர் வேந்தனுக்கு தங்கையாக. மாலையிட்டது ஒரு மன்னவனை. இம்மாநிலத்தை ஆள பிறந்த மா வீரர்கள் 7 பேருக்கு அவள் மாதா. அதனால் இன்னல்கள் எதுவும் அவளை நெருங்க முடியாது. கொடுவிலங்கும் தலைவணங்கும் அவள் கனிந்த அன்புக்கும். இனி நீங்கள் அவளுக்காக நினைத்து நினைத்து உருக வேண்டாம். அவள் வருவாள், வந்து சேர்வாள். நீங்கள் வாருங்கள். வீரர்களை அனுப்பி எதிர்கொண்டு அழைத்து வர சொன்னால் கூடாது. அண்ணனும் அண்ணியும் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என நினைப்பாள். நாமே செல்வோம். புறப்படு. தங்களுக்கு பொறுமையே இல்லையா? இப்பொழுதுதானே வந்தீர்கள். தாங்கள் ஊரில் இல்லாத நாட்களில் நடந்த அரசியல் காரியங்களை கவனிக்க வேண்டாமா? என் தங்கையை தவிர வேறு எதிலும் ஈடுபடாது என் மனம். தங்கள் சிந்தையை அவளொருத்தையே சொந்தமாக்கி கொண்டார். நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் பாசத்திற்குரியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த வேண்டுமா? என் தங்கை தேம்பியழு மக்களுடன் திசைகட்டு போனால் எவ்வாறு சகிப்பேன்? வாழ்வின் சிகரத்திலே வானவிளக்காக ஜொலிக்க வேண்டிய என் தங்கை வறுமையின் அடிவாரத்திலே உருண்டாள் என்ற பிறகு எனக்கு நிம்மதியது அலங்காரி, நிம்மதியது. பசியால் மெலிந்து பனியால் நனைந்து வெயிலால் உலர்ந்தார்கள் என்பதை விட என் தலையிலே வேறு பேரிடி என்ன விட வேண்டும்? சொல் அலங்காரி, சொல். ஐயோ நாதா, தங்கள் இதயம் துடிக்க துடிக்க என் இதயம் வெடித்து விடும் போல இருக்கிறது. தங்கள் தொண்டை கூட வறண்டு விட்டது. இதனை அருந்து விட்டு பேசுங்கள். என் தங்கையை காணாமல் தண்ணீர் கூட அருந்த மாட்டேன். மகாராஜி, தெரியவே கூடாது. வெளியில் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய். முடியாது. அக்கிரமத்திற்கு கட்டுப்பட மாட்டேன். உங்கள் அநீதிக்கு அஞ்ச மாட்டேன். நல்லவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டேன். அவ்வளவு துணிச்சல் அவளுக்கு? என்னவோமா, எனக்கு பயமாகவே இருக்கிறது. யாராவது தங்கம் வந்து போன செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் நம் கதி. ஏன் இப்படி கோழையாகி விட்டாய்? இன்னும் உயிர் மேலுள்ள ஆசை குறையவில்லை. அதனால் நான் ஓடிவிட்டேன். உதறல் எடுத்து நீயே உடல் விடுவாய் போல இருக்கிறதே. எனக்கு மனோதிடமில்லை. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கள்ளி, காட்டி கொடுத்தால் உன்னை காலன் வாயில் ஒப்படைத்து விடுவேன். நீ ஓட நினைத்தால் உனக்கு முன் உன் உயிர் ஓடிவிடும். ஜாக்கிரதை. அங்களை புதுக்கு வேண்டாம். வேண்டாம் ஐயா. ஏன் இப்படி கோழையாகிறாய்? கண்களை குருடாக்குங்கள். உங்களை போன்ற பாவிகளை பார்க்க வேண்டிய பாவமே நேராது. குருடாக்குங்கள். ஐயோ கடவுளே, நீயும் செத்து விட்டாயோ? நிறுத்துங்க. மகாராஜா, இது என்ன கொடுமை? வைகை, மகாராஜா, மகாராஜா, வருகை. மகாராஜா, வருகை. எழுந்து. என்ன இது? ஏன் இந்த சித்திரவதை? அரசே, மகாராணியின் உத்தரவு. அலங்காரியா? அவளா இந்த அக்கிரமத்துக்கு காரணம்? என் மனது எரி தோண்டி படைத்தானா? மீதிக்கு கல்லறை கட்ட சொன்னானா? அப்படி இவர்கள் செய்த குற்றம் என்ன? அரசே, தங்கள் தங்கையும் குழந்தைகளும் இங்கு வந்தார்கள். பஞ்சத்தால் வந்து அவர்களுக்கு பச்சை தண்ணீர் கூட கொடுக்க மறுத்து விட்டார்கள். அரசே, நீங்கள் வரும் வரை அடித்து விரட்டி விட்டார்கள் அரசே, அடித்து விரட்டி விட்டார்கள். நாங்கள் அழைத்து வந்து உபசரித்தோம். அதற்குத்தான் இந்த சித்திரவதை. பெரிய குழந்தைகளுக்கு ஒரு வாய் கஞ்சி கொடுத்தோம். அதற்குத்தான் இந்த நரக வேதனை. என் தங்கைக்கு உதவிய உங்களுக்கா இந்த கதி? என்னவா?
அழுத கண்ணீரை துடைக்காமல் அதை வற்றாத அருவியாற்றி மகிழ்ந்த பழிகாரியே, உன்னைத்தான் கேட்கிறேன். என் அருமை மருமக்களின் புலம்பலை கேட்டு ரசித்தாயா? இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத அரக்கியே, உன் இருதயத்தை எங்கே விட்டாய்? ஐயோ, ஏதேதோ குழப்பங்கள் தீர்ந்து விட்டதடி. கொடு விலங்கே, உன் சூது அம்பலமாகிவிட்டது. சூழ்ச்சிகளை கேட்டேன், கனிவான பேச்சுகளால் இனி என் கண்களை எங்கே என் அருமை மருமக்கள்? தனியாத துயரத்தோடு சமயம் வீடு தேடி வந்த தங்கம் எங்கே? வறுமையால் துரத்தப்பட்டு வந்து உன் வஞ்சனைக்காலான தங்கம் எங்கே? அண்ணன் வரவேற்பான், அண்ணி உபச்சரிப்பாள் என்ற ஆசையோடு வந்த தங்கம் எங்கே? அந்த ஆசையிலே மண்ணை போட்ட ஆணவக்காரியே. வழிநெடுக தன் மக்களுக்கு மாமனின் பெருமையை எவ்வளவு வர்ணித்தாளோ என் தங்கை. அந்த பிஞ்சு உள்ளங்களிலே எத்தனை இன்பக் கோட்டைகள் எழுந்தனவோ அனைத்தையும் சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி விட்ட சதிகாரியே, உன்னை அங்கம் அங்கமாக சீவி அணுவணுவாக சிதைத்தாலும் என் ஆத்திரம் தீராதடி. ஐயோ, நான் ஒரு பாவமும் அறியனே, என்னை நம்புங்கள். நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கிறேன். இன்னுமா சாகசம்? உன் சரசக்களை மயங்கி சாகசங்களை நம்பிய நல்லண்ணன் செத்து விட்டார். நீ செய்த தீவனையால் எழுந்த புயல் உன்னோடு பேசுகிறது. உள்ள நரியே, உமுறும் எரிமலையை இனி உன்னால் அணைக்கவே முடியாதடி. உத்தமிகள் உலவிய திருநாட்டில் உன்னையும் ஒரு பெண்பாவை ஏன் பெற்றாள்? பாம்பையும் தேரையையும் படைத்த கடவுள்தான் உன்னையும் என் தங்கையையும் படைத்தானா? புள்ளி மானையும் புலியையும் ஒன்றாக படைத்த விபரீதத்தை நான் பொறுக்கவே மாட்டேன். இந்த பூமி வெடித்து இன்னும் உன்னை விழுங்கவில்லையா? உன் விஷமூச்சு காற்றிலேக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். இந்த உலகத்துக்கு வேண்டாத அவமான சின்னமே, நீ ஒளிந்து போ. தங்கத்தின் மேல் ஆணை. தங்கத்தின் மேல் ஆணை? என் தங்க மேல் ஆணை? சாகசம், சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் ஆகியவற்றின் கூட்டு சரக்கே, கைகையை உனக்கு தோற்பாள். மந்திரை உன்னிடம் பாடம் கற்க வேண்டும். அன்பு, இரக்கம், தயை, தாட்சண்யம் அனைத்தையும் சுத்தரித்து விட்ட பெண் பேயே, என் தங்கையின் புனிதமான பெயரை கேடயமாக உபயோகித்துக் கொள்ள உனக்கு வெட்கமில்லை? பாம்பு கடித்தால் மற்றவர்கள் சாவார்கள், உன்னை கடித்தால் பாம்புதான் சாகும்படி பண்டு கட்டவளை. உலகத்து நன்மையெல்லாம் திரட்டி தேக்கிய நச்சு பொய்கே, எனக்கென்று ஏன் பிறந்தாய்? உன்னை பெண்டாக கொண்ட நான் தலை குனிகிறேன். உன் பெயரை கேட்டாலே கப்பரசிகள் நாடி சாவார்கள். பெண்குலத்தின் பெருமைக்கே நீ ஒரு சிறுமை, பிறந்த மண்ணுக்கு அழியாத களங்கம், எதிர்காலத்துக்கு நீங்காத இழுக்கு, என் முன்னோர்களின் புகழுக்கே நீ ஒரு அழியாத மாசு. முன்னால் என் சரித்திர ஏடு கரைபடைந்து விட்டதடி, கரைபடைந்து விட்டது. யாரோ வேண்டாதவர்கள் கதை கட்டி விட்டார்கள் சுவாமி. கதையா? உன் கள்ளத்தனங்களுக்கு சாட்சி வேறு வேண்டுமா? மனித வலங்கை, நீ வஞ்சம் தீர்த்த இந்த ஏழைகளை பார். உன் கொடுமையின் முத்திரையான ரத்த வறுக்களை பாரடி, பார். என் தங்கையின் மேல் அன்பு காட்டியவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் குடிமக்களை சித்திரவதை செய்ய நீ யார்? ஏன் ஊமையாகி விட்டாய்? மௌனத்தால் நீ செய்த மாபாதகத்தை மறைக்கவே முடியாதடி, மறைக்கவே முடியாது. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? உலகம் என்னை மன்னி, உன்னை பெண்டாக கொண்டதே மன்னிக்க முடியாத குற்றம். அதில் உன் பித்தலாட்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தது அதைவிட பெருங்குற்றம். உன் அத்துழியங்கள் தெரிந்த பிறகு உன்னை மன்னித்து விட்டால் என் மனசாட்சியை என்னை கொண்டுவிடும். உன்னை போல் இனி ஒரு சண்டாளி இந்த உலகத்தில் தோன்றாமல் இருப்பதற்காக நீ ஒரு அவமான சின்னமாக இருக்க வேண்டும். என்னை கொன்று விடுங்கள். கூடவே கூடாதடி. அவ்வளவு சுலபத்தில் உன் ஆத்மா அமைதி அடையவே கூடாது. நீ பேயாய் பெரும் பூதமாய் இந்த உலகம் பார்த்து நகைக்க சாகாமல் செத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள் இந்த செண்டாளி. தங்கம், வாழும் கிணறு, பாழடைந்த கோயில், என் பெருமையை சோதிக்க வந்த வறுமையே, இதோ உன்னை நான் வெல்லப் போகிறேன். இழந்த பெருமையை மீட்கப் போகிறேன். என்னை பார்த்து நகைத்த உலகமே, இதோ நான் நகைக்கிறேன். நான் நகைக்கிறேன். என் வேதனை நகைக்கின்றது, என் வேதனை நகைக்கின்றது. இது அடுக்குமா? அந்த சின்னஞ்சிறுவர்கள் என்ன பாவத்தை செய்தார்கள்?
வயிற்றிலே பிறந்ததே பெரிய பாவம். மகனே, நேரத்தை போக்காதே, வா, நீயும் சத்துவிடு, வா வா. அம்மா, உன் அறிவின் வசதி இல்லை என்று நினைக்கிறேன். எவ்வளவு வேதனைப்படுவார் இந்த கோரம் அப்பாவுக்கு தெரிந்தா. நீ வாழ்ந்தது போதும், வா. இந்த மண்ணுக்கு சுமையாக இருந்தது போதும், வா. அம்மா அம்மா அம்மா, என்னையும் முதலில் கொண்டிருக்க கூடாதா? என் தாயின் பரம்பரையும் என் தந்தையின் திருக்களமும் நாங்கள் 7 பேர் பிறந்து பேர் சொல்லுவோர் என்று போக வேண்டுமா? பள்ளிக்கு ஒரு மகன் இல்லை, எள்ளும் நீரும் இறைக்க வகையில்லை என்று சாத்திரக்குறை செய்துவிட்டார் தாயை. பெற்று வளர்த்த தாயை பிள்ளைகளை கொண்டாள் என்ற பெரும்பழியை பெண்களுக்கே கரையாக்கிவிட்டார். தாய், தாய். நான் செத்து பல நேரமாக விட்டதுடா மகனே, பல நேரமாக விட்டது. நீ பேத்து போக விரும்பினால் போ, சாவுக்கு அஞ்சினால் போ. 6லும் சாவு, 100லும் சாவுதான். போ. வேண்டாம் அம்மா, அம்மா வேண்டாம். என்னை தடுக்காதே. பூவோடு மஞ்சளோடு தங்கம் போனாள் என்று உன் தந்தைக்கு சொல். தாட்சாயனுக்கு தங்கம் குறைந்து போகவில்லை என்று உன் தந்தைக்கு சொல். அவள் நெருப்பிலே மூழ்கினாள், நான் நீரிலே மூழ்குகிறேன். நான் நீரிலே மூழ்குகிறேன். தங்கம், தங்கம், அன்பு செல்வங்களே, அருமை மருமக்களே, நீங்கள் அனைவருமே சேர்ந்து என்னை சோதித்து விட்டீர்களா? நீங்கள் அனைவருமே சேர்ந்து என்னை சோதித்து விட்டீர்களா? பிறந்த வீடு சென்றவள் திரும்பவே இல்லை என்ற பெரும் பழியை செய்து விட்டாயே தங்கம், பெரும் பழியை செய்து விட்டாயே. 7 மாவீரர்கள் இருக்கிறார்கள். நம் குலம் ஆள் போல் தழைத்துவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த இதையை தகர்த்து எரிந்து விட்டாயே தங்கம், என் மனக்கோட்டையை தகர்த்து எரிந்து விட்டாயே. இந்த சண்டாளி அவமதித்தாள் என்பதற்காக என் ஆசையிலே மண்ணை போட்டுவீர்களா? உங்கள் அனைவரையுமே ஒன்று சேர பறிகொடுக்க நான் செய்த பாவம் என்ன தங்கம்? நான் செய்த பாவம் என்ன? வெற்றி கண்டு வாகை சூடி வர வேண்டிய மருமக்களே, இந்த கொஞ்ச வயதிலேயே கோலயமெல்லாம் உங்களுக்கு கசந்து விட்டதா? பேரோடு புகழோடு பெரிய பெரிய சரித்திரங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் இந்த கோர முடிவிற்கு வந்ததே. நாளை என் மைத்துனர் வந்து என் மனைவி எங்கே, மக்கள் எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் தங்கம்? என்ன பதில் சொல்ல போகிறேன்? என்னாக வந்து பிறந்த அந்த மாய பிசாசு மட்டும் வாழ அனுமதித்து விட்டு நீங்கள் அனைவருமே அவசரப்பட்டு விட்டீர்களா? இந்த உலகம் கொடியவர்களின் கூடாரமாகவே இருக்கட்டும் என்று முடிவு கட்டி விட்டீர்களா? ஒரு தனிப்பெண்டாக கொண்டிருந்த பாவத்திற்காக இந்த வேதனை என் வாழ்க்கையிலே வந்து சூழ்ந்து விட்டதா? நீ இல்லாத உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும்? வாழ வேண்டிய என் செல்வங்கள் மாண்ட பிறகு இனி எனக்கு என்ன வேணும்? தங்கம், அன்பு செல்வங்கள், நானும் வருகிறேன்.
அருமை மன்னா, என் அருமை மைத்துனா. ஐயோ, செத்தும் சாகாத புகழ் வைத்த சான்றோனே, சான்றோனே. தங்கம், 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 தங்கம். ஐயோ, என் அருமை செல்வங்களே, நீங்கள் அனைவரும் ஒரு சேர தெய்வ திருநாடு சேர்ந்து விட்டீர்களா? சேர்ந்து விட்டீர்களா? அன்பே, உங்கள் தங்கம் தோற்கவில்லை. நீங்கள் சொன்ன வாசகத்தை நிறைவேற்றிவிட்டார். உயிரினும் மானமே பெரிது. மனைவி இறந்தாள். மக்கள் 7 பேரும் அடிந்தார்கள். என் அருமை மைத்துனரும் செத்து விட்டார். இனி நான் யாருக்காக உலகில் வாழ வேண்டும்? பொல்லாத உலகமே, பொல்லாத உலகமே, இந்த கொடுமை வேறு யாருக்கும் நேர வேண்டாம், வேறு யாருக்கும் நேர வேண்டாம். சிவன் தேவருக்கும் மூவருக்கும் முதல்வன், தெய்வத்துள் பெரிய தெய்வம். என் சாவை தடுக்க நீ யார்? என்னை உயிரோடு துடிக்க வைப்பது ஏன்? உன்னிடத்தில் உயிர் பிச்சை கேட்டேனா? நாவு தழும்பேற தழும்பேற உன் நாமத்தை உச்சரித்த பக்தனை பார். உன்னையே நினைந்து நினைந்து உருகிய நெஞ்சக்குமுறலை கேள். அட கொலைகார தெய்வமே, அந்த 9 பிணங்களும் உனக்கு படையலா? சிரிக்கும் தெய்வமே, இதோ என் வேதனை சிரிக்கிறது உன் சிறுமையை பார்த்து. அந்த பிணங்கள் சிரிக்கின்றன உன் பெருமை அழிந்ததென்று. தலையில் கங்கையை தரித்தவனே, நீ தாண்டவமாடிய திருநாடு இன்று தண்ணீரற்று வறண்டதடா. நீ படைத்த உலகின் கோரக்காட்சி உன் ஓரக்கண்ணால் பாரடா பார். நீ ஒரு பித்தன் என்பது தெரிந்தும் உன்னை நம்பி கெட்டேன். கல்லால் அடித்த சாக்கியனுக்கு கருணை செய்தாய், வில்லால் அடித்த அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தாய், செருப்பால் உதைத்த கண்ணப்பனுக்கு சிவபதம் தந்தாய். மலர் கொண்டு அர்ச்சித்து மனம் கொண்டு வாழ்த்து என்னை மாபாதகம் கண்டுவிட்டாய். எனக்காக என் மனைவி மக்களுக்காக இந்த விதி. சர்வ வல்லமை பொருந்திய சர்வேஸ்வரர் என்கிறார்கள். உளியிட்ட கல்லாகவே நீ உள்ளமற்று போனாய். நீயும் ஒரு தெய்வம். உனக்கு நெற்றியிலே கண், அதிலே நெருப்பு. நீ கழுத்தில் அணிவது மண்டையோட்டு மாலை, கையில் ஏந்துவது கொல்லும் படை சூலம், குதித்து கூத்தாடுவது இடுகாட்டு, விருந்தாக கேட்பது பிள்ளை கறி என்பது தெரிந்தும் உனக்கு திருவிழாவும் பேரும் பெரிய பூஜையும் வைத்தேனே. நான் தான் பித்தன். நீ நிறைந்திருந்த நெஞ்சம் நெருப்பு குழம்பாகிவிட்டது பார். தூணிலும் துரும்பிலும் அணுவிலும் அண்டத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய் என்பதெல்லாம் விருப்பை. அழிவுக்கு தேவன் என்று உன்னை ஆகமங்கள் கூறுகின்றன. கேட்கிறேன், மனிதனை நீ படைத்தாயா, மனிதன் உன்னை படைத்தானா என்ற விடையை உலகிற்கு தருகிறேன். சுவாமி,